How to choose your best and good mutual funds. அதாவது சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்குமான ஒரு டவுட் இருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை 3 விஷயத்தை நம்ம நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ், அதாவது ஷார்ட் டேர்மில் நம்ம வேணுமா, மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கோல். மீடியம் டேர்ம் கோல் அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதை எடுத்துக்கலாம். லாங் டேர்ம் கோல் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆர் உங்களுடைய சில்ட்ரனுடைய எஜுகேஷன், இதெல்லாம் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஜெக்டிவ். நம்ம எந்த மாதிரியான ஷார்ட், மீடியம், லாங் நம்ம சூஸ் பண்ணணும். தேர்ட் திங் வந்து ரிஸ்க் அப்பிடைட். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் அப்பிடைட் நமக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கறது. இட் மீன்ஸ் நம்ம ரிஸ்க் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவா, அக்ரெசிவா, மாடரேட்டா. ஸோ எந்த மாதிரியான ரிஸ்க் நம்ம எடுக்க போகிறோம், அந்த டியூரேஷன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், நம்மளுடைய என்ன மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக சூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும். அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து மோர் தென் 2000 ஸ்கீம்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்டில் உங்களுடைய கோல்ஸை பேஸ் பண்ணி டைம் ஹாரிசன் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட், இந்த 3 விஷயத்தை நீங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானரோடு நீங்கள் கைடன்ஸோடு எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்ல ஒரு ரிஸ்க் அப்பிடைட் எல்லாமே ஒரு ஸ்மூத் ஃப்ளோவில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும்.